ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு ட்வின் சிஸ்டருக்காக தான் பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறேன். இந்த ஆர்டர் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இவங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி பிரேஸ்லெட் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இவங்க வந்து அகைன் அவங்க மதர் கிட்ட சொல்லி பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக என்னென்ன மேக் பண்ணியிருந்தேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிரேஸ்லெட் வந்து அவங்களோட நேம் ரிட்டி அண்ட் ஓவி இருக்கிற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சாமும் ஒரு பீடு ஹேங் பண்ணியிருக்க மாதிரி மேக் பண்ணியிருந்தேன். செகண்ட் பிரேஸ்லெட் வந்து மேப்பிள் லீஃப் யூஸ் பண்ணி இந்த டார்க் கிரீன் கிராக்கிள் பீச், இந்த ரெட் கிராக்கிள் பீச் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருந்தேன். தேர்ட் பிரேஸ்லெட் வந்து மெமரி ஒயர் யூஸ் பண்ணி இந்த 2 பிரேஸ்லெட்டும் மேக் பண்ணியிருந்தேன். இது பார்க்கவே ரொம்ப சிம்பிளா அழகா இருந்துச்சு. இந்த டைப் பிரேஸ்லெட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் மேக் பண்ணியிருக்கேன். ஃபோர்த் பிரேஸ்லெட் வந்து இந்த கிட்டி சாம் யூஸ் பண்ணி இந்த லைம் எல்லோ கிராக்கிள் பீச்சும் இந்த பர்பிள் கிராக்கிள் பீச்சும் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருந்தேன். இது பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபிஃப்த் பிரேஸ்லெட் வந்து இந்த இன்ஃபினிட்டி சாம் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருந்தேன். தென் இதுக்கப்புறம் வர 3 பிரேஸ்லெட்டுமே சாம்ஸ் வந்து 2 பேருக்குமே சிமிலரா இருக்கும். கலர்ஸ் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பேன். அவங்களுக்கு வந்து நிறைய சாம்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவங்க மதர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே பார்த்து மேக் பண்ணியிருந்தேன். வாட்ச் பிரேஸ்லெட் கூட செயின் ஹேங்கிங்லாம் வச்சு மேக் பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து ஓவிக்காக மேக் பண்ணியிருந்தேன். இது வந்து ரிச்சிக்காக மேக் பண்ணியிருந்தேன். அவங்களுடைய மதர் வந்து கஸ்டமரா மட்டும் இல்லாம ஒரு சிஸ்டர் ஃபீல் வந்து எனக்கு கொடுப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல என்கிட்ட பேசுவாங்க. சிஸ்டர் 2 பேருக்குமே சைஸ் வந்து லைட்டா டிஃபர் ஆகும். அதனால கார்டு பின்னாடி அவங்களுடைய நேமும் எழுதி சென்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.